அவிசுவாசம் மறக்கிற குணமுள்ளதா இருக்கிறது. அவிசுவாசம் உள்ளவர்கள்ட்ட கர்த்தர் செய்ததெல்லாம் சுலபமாய் மறந்து விடுகிறவர்களா இருக்கிறார்கள். இத்தனை தரமோ வனாந்திரத்தில் அவர் கோபமூட்டி அவாந்திர வழியில் அவர் விசனப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேல் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமற் போனார்கள். எல்லாம் சொல்லுங்க, நினையாமற் போனார்கள். அதான் அங்கே பிரச்சனை. இதில் உள்ள மொத்த பிரச்சனை என்ன? அவர் என்ன சொல்கிறாரு? மறந்துட்டாங்க, அதை நினைக்க தவறிட்டாங்க. எதை நினைக்க தவறிட்டாங்க? கர்த்தர் இப்படிலாம் செஞ்சுருக்காரு, இவ்வளவு கறி கொடுத்தாரு, இவ்வளவு அப்பத்தை கொடுத்தாரு, இவ்வளவு தண்ணியை கொடுத்தாரு, இவ்வளவு அற்புதம், பார்வோன் சேனையை ஒன்றும் இல்லாமல் ஆக்குனாரு, சிவந்த சமுத்திரத்தை ரெண்டா பிளந்தாரு. இதையெல்லாம் செய்த பிறகும் அவள் தேவனை பரிசித்து பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுப்படுத்தினார்னா லிமிட் பண்ணிட்டாங்க. அவர் பெரிய காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு அவரை மட்டுப்படுத்தி விட்டார்கள். எப்படி மட்டுப்படுத்தினார்கள்? அவர் செய்த பெரிய பெரிய செயல்கள் எல்லாம் மறந்து போனார்கள். மறந்து போய்விட்டு எப்போ பார்த்தாலும் முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள். மறக்கிற குணம், கடவுள் செய்த பெரிய காரியங்களை மறக்கிற ஒரு குணம் அவர்களுக்கு இருந்தது. திருப்போம் 106வது சங்கீதம். 106வது சங்கீதம் வாசிக்கிறேன் 7ஆம் வசனத்திலிருந்து. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஃபஸ்ட்டு டெஸ்ட் இல்லையா? அதான் சொன்னேன் இல்லையா? சிவந்த சமுத்திரத்தில் வந்தோடனே பின்னால் பார்வோன் துரத்தி வர்றதை பார்த்துட்டு கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். பாருங்க, அவங்க கலகம் பண்ணால் கூட அவர் ரட்சிக்கிறார். ஏன்னா அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி அவர் செய்கிறார். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்திரையில் நடக்கிற போல அவர்கள் ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்கள் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். பாடினாங்களா இல்லையா? சிவந்த சமுத்திரத்தை கடந்த உடனே தம்புரு எடுத்துக்கொண்டு மிரியாம் மற்றும் சகோதரர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமே நடக்கிறது. பாடி துதிக்கிறார்கள், அவருடைய துதியை பாடினார்கள். 13ஆம் வசனம். ஆனாலும் சீக்கிரமாக அவருடைய கிரியைகளை எல்லாம் சொல்லுங்க மறந்தார்கள். பாடினாங்க, எவ்வளோ நாளைக்கு வந்தது? அது 3 நாள் தான். வெறும் 3 நாள் கன்வென்ஷன் மாதிரி முடிஞ்சிருச்சு கடன்னு. அந்த 3 நாளைக்கு அப்புறம் திருப்பியும் பழைய புத்தி வந்துருச்சு. 3 நாளைக்கு அப்புறம் தண்ணி தாங்க எடுத்த உடனே தண்ணி கொடுக்கலாம் பாரு என்ன பண்ணுறோன்னு நிற்கிறாங்க. அடா, தண்ணியே கடக்க பண்ணார், சிவந்த சமுத்திரத்தையே கடக்க பண்ணின தேவன் தண்ணி தர்றது அவ்வளோ பெரிய விஷயமா? செய்வார் கர்த்தர். கர்த்தர் எவ்வளோ சுலபமாக செஞ்சார் பாருங்க. ஒரு மரத்தை வெட்டி தண்ணியில் போட்டுருந்தாரு, அது மதுரமானதாயிற்று, கசப்பான தண்ணீர். அவ்வளோ சிம்பிளாக பண்ணிட்டாரு. இதை அவங்க பெரிய இஷ்யூ ஆக்கி தண்ணி கிடைக்கலாம் பாரு இப்போ என்ன பண்ணுறோன்னு நிற்கிறாங்க, முறுமுறுத்து கொண்டு நிற்கிறாங்க. அதான் சொல்லியிருக்குதுங்க, சீக்கிரமாக அப்படி கிரியை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வழியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். 21ஆம் வசனம். எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளும் செய்தவராகிய தங்கள் இரட்சகராகிய தேவனை எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. பெரிய பெரிய காரியங்களெல்லாம் செய்தார் அவர், ஆனால் மறந்துட்டாங்க. அவிசுவாசத்தின் குணம் இது. அதனால தான் சங்கீதம் 103 எப்படி சொல்லி இருக்கிறது? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எல்லாரும் சொல்லுங்க, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பக்கத்தில் இருக்கால பார்த்து சொல்லுங்க, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்க. சங்கீதக்காரர் சொல்ல மறக்காத, ஏன்னா மறந்தா போச்சு. மறந்தா இந்த அவிசுவாச குணம் வந்துடுது, மறந்தா முறுமுறுப்பு வந்துடுது. கர்த்தர் செய்கிற காரியங்களை நினைவில் வைத்து கொண்டிருப்பது அவசியம். மறவாதன்னு சொல்லிட்டு, அதாவது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம். இப்போ உபகாரங்களை பற்றி பேசுகிறார். என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு? எத்தனை பேருக்கு சொல்கிறீங்க அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து இருக்கிறாருன்னு? எத்தனை பேர் சொல்கிறீங்க நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறாருன்னு? அடுத்து சொல்லியிருக்குது, அவர் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அவர் செய்த உபகாரங்கள் எல்லாம் சொல்றாரு பாருங்க. எப்படி சொல்றாரு பாருங்க. அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, எத்தனை பேர் பாவங்கள் எல்லாம் மன்னித்து இருக்கிறார் அவர். அதுக்கு என்னைக்காவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறீங்களா? கர்த்தாவே பாவங்கள் எல்லாம் மன்னித்து
உடைய பிள்ளையாக்கினபடியால் நமக்கு சார். நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறாரா? எத்தனை முறை நோய்களை குணமாக்கி இருக்கிறார். நம்ம முறுமுறுக்கும் போது ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேணும், மறந்துடுறோம்னு அர்த்தம். திரும்பி பார்க்க வேண்டும். கர்த்தர் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். அப்படி செய்தவர் இன்னைக்கு செய்ய மாட்டாரா? அன்றைக்கு செய்தவர் இன்னைக்கு செய்ய மாட்டாரா? நீங்கள் வேலை இல்லாதப்ப வேலையை கொடுத்தவர் இப்போ வேலை போனோன்னு இன்னொரு வேலையை தரமாட்டாரா? ஹலோ, அப்புறம் ஏன் அந்த பேச்சு? கடவுள் உதவி செய்ய மாட்டாரா? பாருங்க, ஜனங்க யோசித்து பார்க்கறது கிடையாது, மறந்துடுறாங்க. கர்த்தர் அன்னைக்கு செய்ததெல்லாம் மறக்கிறது தான் அவளுடைய தன்மை. பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, சாதாரண காரியம் இல்லை, உயிரை காப்பாற்றி இருக்கிறாருன்னு அர்த்தம். எத்தனை பேர் சொல்றீங்க உங்கள் உயிரை காப்பாற்றி இருக்கிறாருன்னு? அப்போ இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கும் போது அதை எண்ணி பார்க்குறேன். எங்கள் பாட்டியம்மா அந்த காலத்தில் இந்த 5 வசனத்தையும் சொல்ல வைப்பாங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்றதை சிலர் பாதியில் நிறுத்திடுவாங்க பாருங்கள். இவங்க இந்த 5 வசனத்தையும் சொல்லுவாங்க. என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. இதை தினந்தோறும் எத்தனை வருஷம் நான் சொல்லியிருக்கிறேன். என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. சாவிலிருந்து என்னை மீட்டிருக்கிறார் கர்த்தர், என்னை காப்பாற்றியிருக்கார். ஒரு தடவை இல்லை, பல முறை காப்பாற்றி இருக்கிறார். இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். எண்ணி பார்க்கும்போது தான் விசுவாசம் உண்டாகிறது. எண்ணி பார்க்காதவர்களுக்கு அவிசுவாசம் தான் மிஞ்சுகிறது. அதுதான் அங்கே பாருங்க. எண்ணி பார்க்கலன்னா அவிசுவாசம் தான். எண்ணி பார்க்கிறவர்களுக்கு விசுவாசம் உண்டாகிறது. கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்குறீங்களா? கர்த்தர் எப்படி உங்களுடைய தேவையை சந்தித்தார் எண்ணி பார்க்குறீங்களா? ஊழியத்தில் நான் பல முறையில் பிரச்சனைகளை சந்தித்த போது, கடினமாக இருந்தபோது, காரியங்கள் கஷ்டமாக இருந்தபோது, சோர்வாக இருந்தபோது நான் எண்ணி பார்த்துருக்கிறேன். எப்படி நான் ஊழியக்காரன் ஆனேன் அப்படிங்கிறத எண்ணி பார்க்குறேன். நான் ஒரு இடத்துல படிச்சுக்கிட்டு இருந்தபோது இந்த ஊழியமே நமக்கு தேவையான எனக்கே சந்தேகமாக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம ஊழியக்காரன் ஆக முடியுமா? யாரோ இப்போ எப்படி ஊழியக்காரன் ஆகுது? யார் நம்மளை பிரசங்கம் பண்ண கூப்பிடுவா? யார் நம்மளை இதுக்கெல்லாம் விடுவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறேன் நான். இதெல்லாம் வந்து ஆகிற காரியமா? எப்படி நம்மளை எப்படி ஊழியக்காரன் ஆக்கிறது? இதெல்லாம் முடியாத காரியம், நமக்கு வேண்டாம்ப்பா இது அப்படின்னு சொல்லி அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன் பாருங்கள். அந்த நேரத்தில் ஒரு ஆள் என்னை பிடிச்சி, ஒரு சம்மரில் அங்கே ஒரு ஹாலிடேக்கு போயிருந்தப்போ நான் சொல்லியிருக்கேன் அந்த கதையை. ஒரு ஆள் என்னை பிடிச்சி அந்த 60 நாளில் 40 இடத்துல பிரசங்கம் பண்ணுற மாதிரி வச்சார். எல்லா சபைகளில் பற்ற பிஸ்னஸ்மேன் மீட்டிங், அந்த மீட்டிங், இந்த நான் ஒரு நாளும் பிரசங்கமே பண்ணதில்லை. கர்த்தர் அற்புதமாக ஒரு இடத்துல என்னை பிரசங்கம் பண்ண வச்சு, திடீர்னு அவங்க பிரசங்கம் பண்ணுன்ட்டாங்க. நான் பைபிளை தரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அங்கே போயிருந்த இடத்துல நீ பண்ணுன்ட்டாங்க. ஒரு சின்ன லேடிஸ் மீட்டிங்கில் ஒரு வீட்டில் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்ததை கேட்ட ஆள் வந்து பார்த்துட்டு, நான் ஏதோ பெரிய பிரசங்கியாருன்னு நினச்சிக்கிட்டு அவர், அதான் முதல் தடவை நான் பண்ணுறேன். முதல் தடவை அப்போ தான் பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள். அன்றைக்கி பூரா ஒருத்தர் பிரசங்கம் பண்ணதை கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவர் பிரசங்கத்தை 3 தடவை கேட்டேன், திருப்பி. அவ்வளோ நல்ல பிரசங்கம் அது. நான் திறந்த உடனே அதுதான் வருது என் வாயிலிருந்து. கடகடன்னு அவர் சொன்னதையே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், கடகடன்னு. ஏன்னா அதையே தானே கேட்டுட்டு இருந்தேன். பண்ண பார்த்துட்டு அவர் பார்த்துட்டு, இந்த பையன் நல்லா பிரசங்கம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து நான் கூப்பிட்ற இடத்துல பிரசங்கம் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்டார். பண்ணுவேன்னு 40 இடத்துல புக் பண்ணிட்டார் அவர். பெரிய பெரிய இடங்கள்ல நான் எங்கேயும் போய் நான் பிரசங்கம் பண்ணு கேட்டது கிடையாது. நான் போஸ்டர் அடித்து போட்டது கிடையாது. நான் எதுவும் ட்ரை பண்ணது கிடையாது நம்மளை பிரசங்கியார் ஆக்கிறதுக்கு. என்ன பிரசங்கியார் ஆக்குறதுக்குன்னு ஒரு ஆளை வச்சிருந்து அந்த ஆள் என்ன பிடிச்சி ஒரு பிரசங்கியார் ஆக்கி விட்டார். நான் ஒன்றுமே பண்ணலை, என்னால் பண்ண முடியாது, எப்படி பண்ணுறது, இதெல்லாம் தேவையா நமக்குன்னு இருந்தேன். கர்த்தர் நம்மளை ஆக்கிட்டார். நான் அப்போ அடிக்கடி யோசிப்பேன். நான் கஷ்ட காலத்தில், பிரச்சனை உள்ள நேரத்தில், சவால்களை சந்திக்கும் போது யோசிப்பேன், எப்படி இங்கே வந்தேன், எப்படி பிரசங்கியாரானேன்னா கடவுள் என்னை ஆக்கினார், அதனால் ஆனேன். எப்படி நான் இதில் நிற்பேன், கடவுள் என்னை நிற்க வைப்பார், கடவுள் எனக்கு செய்வார். அன்றைக்கு செய்தவர் ஒரு ஆளை ஆயத்தப்படுத்தி நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு 40 இடத்தை ஏற்படுத்தி என்ன ஒரு பிரசங்கியார்ன்ற ஸ்தானத்துக்கு ஆக்கக்கூடிய ஒரு ஆளை கர்த்தர் ஏற்படுத்தியிருப்பார்னா, நாளைக்கு எனக்கு என்னவெல்லாம் தேவை என்று அவர் யோசித்து வைத்து எனக்கு நாளைக்கு தேவையானவளை இப்பொழுதே ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆபிரகாம் தன்னுடைய மகனை கூப்பிட்டு மேலே மலைக்கு மேலே பலியிட போகும்போது அங்கேருந்து இன்னொரு ஆடு ஒன்று வீட்டை விட்டு கிளம்பிடுச்சு. ரெடியா இவர் கிளம்புறாரு, ஆடு வீட்டை விட்டு கிளம்பிடுச்சு. அன்னைக்கு பார்த்தா அதுக்கு ஒரு நடத்துதல். அது மலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. மலை அடிவாரத்துலேருந்து அங்கங்கே தின்னுங்கன்னு மேஞ்சிட்டு பார்க்குது. அப்புறம் ஏதோ ஒன்று உள்ள சொல்லுது, மேலே போகணும். மேலே போகுது. மேலே போக போக ஏறிட்டே இருக்குது. மலை உச்சிக்கு எதுக்கு ஒரு ஆடு போகணும்? ஆடு பாட்டுக்கு ஏறிட்டே இருக்குது மலை உச்சிக்கு. நேராக போய் அங்கே போய் ஒரு புதரில் போய் அங்கே மூக்க விட்டு என்னத்தையோ பண்ணிகிட்டு இருக்குது. போய் எல்லாம் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்குது. ஆபிரகாம் வந்து மகனை கொல்றதுக்கு கையை உயர்த்துறாரு. கர்த்தர் சொல்ல, நிறுத்து, உன் மகனை கொல்லாத, உனக்காக ஒரு பலியை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். சுற்றி பார்க்குறான், அங்கே ஒரு ஆடு அங்கே புதரில் சிக்கி கிடக்கிறது. ஹலோ, இருக்கீங்களா? நான் சொல்கிறேன், ஆபிரகாம் வீட்டை விட்ட உடனே ஆடு கொஞ்சம் அட்வான்ஸாகவே கிளம்பியிருக்குன்னு நினைக்கிறேன். ஹலோ, இருக்கீங்களா?
நிறைய பேர் சொல்ல இப்பெல்லாம் மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இல்லை இல்லை, அந்த ஆடு கிளம்பிடுச்சு. எப்போ அது கிளம்பி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எங்க போகணுமோ அங்க வந்தா கரெக்டா அங்க மீட் பண்ணுவீங்க. அதை அடிக்கப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்குற ஆடு மாதிரி அது புதர்ல சிக்கியாக காத்து கொண்டு இருக்கிறது. நீங்க உங்க வீட்டுல இருந்து கிளம்பி கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்ய வரும்போது கரெக்டா அந்த ஆடு நீங்களும் மீட் பண்ணுவீங்க. அங்கதான் அந்த பலிபீடத்துக்கு பெயரிட்டான் யெகோவா ஈரே என்று. என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர், என்னுடைய தேவைகளை முன்னறிந்து அதை சந்திக்க ஆயத்தப்படுத்துகிறவர் தேவன் என்று சொல்லி அப்படி அவன் அந்த இடத்துக்கு பெயரிட்டான். இல்லையா? இருக்கீங்களா? அப்ப அந்த மாப்பிள்ளை ஆடு அங்க காத்துட்டு இருக்குது, பொண்ணு ஆடு அங்க காத்துட்டு இருக்குது. இல்லைங்க வேலை கிடைக்கிற இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். இல்லை இல்லைங்க, நீங்க முதல்ல கடவுள் என்ன சொன்னார் அதை செய்யுங்க. குமாரனை பலியிடுன்னு சொன்னா அவன் கிளம்புனான். நான் சொல்றேன், நீங்க கடவுள் சொன்னதை செய்ய கிளம்புனா உங்களுக்காக அந்த வேலை அங்க காத்து கொண்டிருக்கும். கடவுள் எங்க போக சொல்றாரோ, கடவுள் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யுங்கள். அப்ப பாருங்க, கர்த்தர் அப்படிப்பட்டவர். இவங்களை சொன்னார் பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கூட்டு போறேன்றாரு. வேணும்னே கொண்டு வர்றாரு சமுத்திரத்துக்கிட்ட. எதுக்கு கொண்டு வர்றாரு? சாகடிக்கிறதுக்கா? கிடையாது. அந்த அற்புதர் உங்களுக்கு முன்னால் அங்கே காத்துக்கிட்டு இருக்கிறாரு. சமுத்திரத்தை ரெண்டாக பிளக்கும்படியாக, நீங்கள் அதன் முறை கடந்து செல்லும்படியாக அவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அங்கே அடுத்தது மாறா கொண்டு வர்றாரு. கசப்பான தண்ணியா இருக்கிறது. எதுக்கு? கசப்பான தண்ணியை குடித்தே சாகுனா? கிடையாது. அந்த தண்ணியை வெறும் ஒரு மரத்தை வெட்டி போட்டு அதை அற்புதமாய் மதுரமாக்கி தருவதற்காக, தம்முடைய செயல்களை வெளிப்படுத்தும்படியாக, தம்முடைய அன்பை காண்பிக்கும்படியாக அந்த அற்புதர் ஏற்கனவே அங்கே காத்து கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், சாப்பாடு இல்லை இப்போ முறுமுறுக்கிறார்கள். நான் சொல்றேன், ஆண்டவர் தூளத்தனையாய் பறவைகளை, கடலின் மணலத்தனையாய் அவைகளை அங்க வந்து கொட்ட காத்து கொண்டிருக்கிறார். அது தெரியாம தான் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். இருக்கீங்களா? பறவைலாம் ஏற்கனவே பறக்க ஆரம்பிச்சிச்சு ரெடியா. இந்த பறவைகளுக்கெல்லாம் ஒரு ஆவியானவருடைய நடத்துதல். அது அங்கே எங்கேயோ உட்காந்து இருக்குது. திடீர்னு யாரோ ஒருத்தர் எந்திரிச்சு இப்படி பறன்னு சொல்ற மாதிரி இருக்குது. எல்லாம் அங்கே நோக்கி போய்கிட்டு இருக்குது. இவன் முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, பாவி, உனக்காக எவ்வளோ ஆயத்தம் படுத்தி அந்த பறவைலாம் எவ்வளோ தூரத்துலேருந்து ரெடியாக இந்த பக்கம் பறந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா கொண்டு வந்து தூளத்தனையாய் கடற்கரை மணலத்தனையாய் கொண்டு வந்து நான் கொட்ட போகிறேன். அதுக்காக வந்துக்கிட்டு இருக்குது. உன் விசுவாசத்தை சரி பண்ணு, அவிசுவாசத்தை அகற்று, தேவனுடைய பெரிய செயல்களை நினைத்து பார். ஹலோ, இருக்கீங்களா? கர்த்தர் எவ்வளோ தயவு உள்ளவர் பாருங்கள். எவ்வளோ நேரத்தில் நம்ம அவிசுவாசம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறோம். அப்போ கூட கர்த்தர் தயவு காண்பித்திருக்கிறார். ஆனால் நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, அந்த பொல்லாத இருதயமாகிய அவிசுவாசம் என்கிறது நீக்க வேண்டும். கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்திருக்கிறீர்கள், அற்புதங்களை ருசி பார்த்திருக்கிறீர்கள். சந்தேகப்படாதீர்கள், கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவரை நம்புங்கள். நான் சொல்கிற மாதிரி இவங்களை அங்கே வனாந்திரத்துக்கு கொண்டு போனார். பறவைங்கள்லாம் இங்கே ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். இவன் கறி கேட்பான்னு அவருக்கு தெரியாதா? ஏன்னா கறி பாத்திரத்து பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்டோன்னாச்சே. இந்த சாப்பாட்டு ராமன்களுக்கு கறி தேவைப்படும் அவருக்கு ஏற்கனவே தெரியும். இவளுடைய புத்தி அவருக்கு ஏற்கனவே தெரியும். அவர் கறியெல்லாம் ரெடி பண்ணி இவன் மூக்கு முட்டை சாப்பிட்ற அளவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த பறவையெல்லாம் நல்லா டேக் ஆஃப் பண்ணி எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இவனுக்கு அது தெரியல. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய தேவை என்னவா இருந்தாலும், எப்பேற்பட்ட பெரிய சமுத்திரத்துக்கு எதிர்க்க வந்து நிற்கிற மாதிரி இருக்கும், பின்னால் பார்வன் துரத்திட்டு வர்ற மாதிரி இருக்கும், வேற வழியே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தர் ஏற்கனவே வழி ஆயத்தம் பண்ணிட்டாரு. தண்ணி கிடைக்காத போல இருக்கும், கர்த்தர் ஆயத்தப்பட்டார். சிம்பிள் சொல்யூஷனை வச்சிருக்கிறாரு. சாப்பாடு இல்லைங்கிறது போல தெரியும், நம்பாதீர்கள். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என் தேவன் உங்களுடைய குறைவுகள் எல்லாம் தங்களுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறார் என்று. நான் சொல்றேன், சந்திக்கிறதுக்கு அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிட்டார். ட்ரக்கு வந்துகிட்டு இருக்குதுங்க, லாரி லாரியா வந்துட்டு இருக்குது. அது ஹலோ, இருக்கிறீங்களா? இல்லை பக்கத்தில் இருக்கால பார்த்து சொல்லுங்க, ஏன் லாரி வந்துட்டு இருக்குது. அப்போவாது விளங்குமான்னு பார்க்குறேன். வண்டி வண்டியாக வந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் சந்திக்க தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தினார். அப்போ இருதயத்தை சரி பண்ணுங்க, விசுவாசியுங்கள். கர்த்தர் நீங்கள் நினைக்கிறதை காட்டிலும் பெரிய அற்புதராய் அவர் இருக்கிறார். உங்களுக்கு முன்னாலேயே அவர் தேவையை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறார். இருக்கீங்களா? அவர் செய்த உபகாரங்கள் ஒன்றையும் மறவாதீர்கள். கர்த்தர் போன தடவை இப்படி செஞ்சாரு, இப்போ நிச்சயமா செய்வார் என்பதை எதிர்பாருங்கள்.